ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை. நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா கேண்டில் வச்சு ரொம்ப சூப்பரான செல்லிங்லாம் மேக் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் சிலை தான் ஃபஸ்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், செல்லிங்லாம் எப்படி மேக் பண்ணலாம் வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில் சிலையெல்லாம் சேர்த்து தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா அதுமாரி அச்சடிக்கு விநாயகர் ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்தீங்கன்னா கேண்டில் தேவை. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா களிமண் தேவை ஃப்ரெண்ட்ஸ். இந்த களிமண் பார்த்தீங்கன்னா ஏரியில் கிடைக்கும். நெக்ஸ்ட் நம்ம செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது தட்டு ஒன்று தேவை ஃப்ரெண்ட்ஸ். இது எதுக்கு பார்த்தீங்கன்னா கேண்டில் உருக்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட்டு களிமண்ணை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். களிமண் நல்லா கையில் இது பண்ணிக்கங்க, மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுறேன், அதே போல் பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். களிமண் லைட்டாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நல்லா இது பதமாக இருக்கும். லைட்டாக தண்ணி தொட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி வச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த அளவுக்கு இருக்கணும். இதே போல் பாக்ஸ் ஷேப்பில் இது பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக தண்ணி வச்சே பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது மேலேயே நம்ம விநாயகர் ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா. இந்த மாடல் தான் நம்ம கேண்டிலில் இப்போ உருக்க போகிறோம். இது அந்த களிமண்ணில் அப்படியே அச்சு அடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக அந்த விநாயகர் மேலே எண்ணெய் கொஞ்சம் தொட்டு தேய்ச்சிங்க. எது எண்ணெய் தேய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா களிமண் ஒட்டாமல் வரும் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு தான். இதே போல் ஃபுல்லாக எண்ணெய் தொட்டு நல்லா தேய்ச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா விநாயகர் ஃபுல்லாக எண்ணெய் தொட்டு தேய்ச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள்கிட்ட வேறு எதனா சிலை இருந்தால் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். நம்மகிட்ட இந்த சிலை தான் இருந்துச்சு. நல்லா எண்ணெய் தொட்டு தேய்ச்சிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம அந்த களிமண் மேலே அப்படியே உட்கார வச்சு அழுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் அந்த களிமண் மேலே வச்சு நல்லா அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அந்த ஃபினிஷிங்காக இருக்கணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போலே பார்த்து பண்ணுங்கள். இதே போலே நல்லா வச்சு அழுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழுத்தாதீங்க, களிமண் விசில் விட்டுரும். உங்கள்கிட்ட களிமண் இல்லைனாலும் மைதா மாவு அதுமாரி இருந்தால் கூட அதில் கூட ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மக்கிட்ட களிமண் இருக்குது. இதே போல் நல்லா வச்சு அழுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அந்த விநாயகரில் இருக்கிற டிசைன் எல்லாம் அதில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். களிமண்ணில் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம கேண்டிலில் உருக்கி அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஊற்றணும். அது உள்ளே நல்லா எண்ணெய் தொட்டி தேய்ச்சிங்கன்னா நம்ம கேண்டில் உருக்கி ஊற்றுனதுக்கப்புறம் அந்த கேண்டில் மேலே களிமண் ஒட்டாமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் எண்ணெய் ஊற்றுறோம். நீங்களும் இதே போல் எண்ணெய் ஊற்றுங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ளே இதே போல் எண்ணெய் தொட்டே தேய்ங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லா இடத்துலையும் தேய்ங்க, அப்போ தான் களிமண் ஒட்டாமல் வரும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம கேண்டில் எல்லாத்தையும் அந்த தட்டில் போட்டு மெல்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஒரு விளக்கு ஒன்று ஏற்றிக்கலாம். விளக்கு மேலே தான் வச்சு நம்ம கேண்டில் உருக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு நான் கேண்டில் வாங்கி வந்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் கேண்டில். இந்த கேண்டில் வச்சு போட்டு நம்ம உருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே போல் வச்சு போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த தட்டில். கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் இல்லைனா தட்டு ரொம்பிடும். உங்கள்கிட்ட பெரிய எண்ணமாக இருந்தால் அந்த எண்ணத்தில் வச்சு உருக்கிடுங்க. என்னோட சின்னதாக தான் கிடச்சிது. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த தட்டு எடுத்து அந்த விளக்கில் காமிச்சு உருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எதனா கொரடா அதுமாரி எதனா இருந்தால் பார்த்து பிடிங்க ஃப்ரெண்ட்ஸ். சூடாகிடும் கைக்கு. கேண்டில் நல்லா உருவத்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள் கேண்டில். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள்.
கேண்டில் நல்லா உருகணும் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி போல் இருக்கணும். நீங்கள் இந்த ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேண்டில் சிலைலாம் செய்யறதுக்கு. வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், பார்த்துருப்பீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேண்டில்லாம் உருகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம அந்த களிமண்ணில் அப்படியே ஊற்றணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் மேலே நல்லா காய வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அது நல்லா காயும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போலே தான் இருக்கும் ஊற்றினதுக்கப்புறம். அது வெளியே போனதெல்லாம் அப்புறம் லாஸ்ட்டாக பிரித்து எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 1 ஹவர் நல்லா காய வைங்க. அப்போ தான் நல்லா காஞ்சிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். விநாயகர் கரெக்டாக வரும். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஹவர் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கை வச்சு பார்க்கலாம் காஞ்சிக்குதான்னு. கொஞ்சம் ஈரமாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து பார்க்கலாம். இப்போ ஓரளவுக்கு காஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் களிமண்ணை லைட்டாக அப்படி ஒரு மூலையாக புட்டு எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்து ஒரு இடமா புட்டு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். சென்ட்ரலில் எடுத்தோடனே புட்டிங்கன்னா மெழுகுவர்த்தி உடஞ்சிரும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்து பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதே போலேயே பார்த்து பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், விநாயகர் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு ரொம்ப சூப்பராக இருக்குது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். லைட்டாக களிமண் ஒட்டியிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைட்டாக தான் களிமண் ஒட்டியிருக்கு. நீங்கள் அந்த எண்ணெய் நல்லா ஃபுல்லாக தடவினீங்கன்னா அது கூட ஒட்டாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எண்ணெய் களிமண்ணில் ஃபுல்லாக தடவுங்க. பார்த்தீங்கன்னா விநாயகர் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது மேலே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் விநாயகர். நீங்களும் உங்கள்கிட்ட மாடல் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிலைங்களாம் அதை அச்சடித்து களிமண்ணில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட் இது தண்ணியில் வேணும், அந்த இருக்கிற களிமண் கூட போய்டும் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோலாம் பார்த்துட்டு